மூத்த குடிமக்களுக்காக தமிழ்நாடு முழுவதும் 1000 நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் படிப்படியாக தொடங்கப்படும். ஒவ்வொரு நடமாடும் சிகிச்சை மையத்திலும் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு பிசியோதெரபிஸ்ட் பணியில் இருப்பர். தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் இவர்கள் நேரில் சென்று இலவச உடல் பரிசோதனை செய்வர். நாள்பட்ட நோய்களுக்கான மருந்துகளும் வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 33 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மாநிலம் முழுவதும் தாய் கேர் என்ற பெயரில் கருவுற்ற பெண்களுக்கான சேவை மற்றும் உதவி மையங்கள் அமைக்கப்படும். இந்த மையங்களில் பிரெக்னென்ட் உமன் அவருடைய மகப்பேறு நாள் நெருங்கும் வேளையில் தங்கியிருந்து பலன் பெறலாம். இந்த மையங்களில் பிரெக்னென்ட் உமன்ஸ் கட்டணமில்லாமல் உணவு மற்றும் மருத்துவ உதவிகள், தொடர் மருத்துவ கண்காணிப்பு உள்ளிட்ட சேவைகள் வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தொலைதூர மற்றும் கிராமப்புறங்களில் வாழும் மக்களுக்கு சிறப்பு மருத்துவ பராமரிப்பு கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் அரசு ஹப் அண்ட் ஸ்போக் மருத்துவமனைகள் வகையிலான டெலிமெடிசன் சிஸ்டம் உருவாக்கப்படும். ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸை கொண்ட 5 மையங்கள் உருவாக்கப்பட்டு அவற்றுடன் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மருத்துவமனை அளவிலான 200 கிளைகள் வெப்சைட் மூலம் தொடர்படுத்தப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் இம்மையங்கள் மற்றும் கிளைகளின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு 1000 மையங்கள் ஏற்படுத்தப்படும். டெலிமெடிசன் நெட்வொர்க்ஸை உருவாக்க திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 18.5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. புற்றுநோய் பராமரிப்பு தொடர்பாக இந்த அரசு ஹப் அண்ட் ஸ்போக் மருத்துவமனை வகையிலான அமைப்புகள் உருவாக்கும். புற்றுநோய் பராமரிப்பு மருத்துவமனை மாநில முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாகவும் உயர் சிகிச்சை மருத்துவமனையாகவும் மாற்றப்படும். நோயாளிகளின் முதல் தொடர்பு மையமாக 5 மண்டல புற்றுநோய் பராமரிப்பு மருத்துவமனைகள் நிறுவப்படும். இந்நிறுவனங்களில் புற்றுநோய் பராமரிப்பு தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளையும் மேற்கொள்ளவும் இதற்கான டிபிஆர் தயாரிப்பதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தொற்று நோய்கள் மற்றும் புற்றுநோய்களின் தொடர் சிகிச்சைக்காக அவசியமான மருந்துகள் தடை இல்லாமல் கிடைப்பதை உறுதி செய்வது மிகவும் அவசியமாகும். பரிசோதனைகள் மற்றும் ஆரம்பகால நோய் கண்டறிதல் அதிகரித்து உள்ளதால் உயர் இரத்தம் அழுத்தம், டயபெட்டிக்ஸ் மற்றும் புற்றுநோய்க்கு தொடர் சிகிச்சை பெறும் நோயாளிகளின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதிகரித்து வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை மற்றும் கூடுதல் மருந்து தேவை பூர்த்தி செய்யும் தடையற்ற மருந்து விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் மெடிசின்ஸ் நிதி ஒதுக்கீடு இந்த அரசு திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 100 கோடி ரூபாய் உயர்த்துகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.